எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் தூத்துக்குடி தாங்க வந்திருக்கோம் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. இன்றைக்கி 3 மணிக்கு தான் வந்தோம். வந்த உடனே சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. சூடாக சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு சுண்டல் போட்டு ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சிப்ஸு, அப்பளம் எல்லாம் வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நானும் அப்படியேவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னு சொன்னான். நான் பாருங்க அவங்களுக்கு சாப்பாடு வைக்க முந்தி நான் படத்துக்கு சாப்பிடுவேன் பார்த்தீங்களா, அவங்க வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதான் நிம்மராம கொள்ள உட்காந்து குனிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்க கொண்டு வந்த பிரண்டை துவையல், அப்புறம் ஊறுகாய், பிரண்டை ஊறுகாய், அப்புறம் பிரண்டை தொக்கு, பிரண்டை ஊறுகாய், பச்சை சுண்டக்காய் ஊறுகாய், 2 சுண்டக்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்குது. அதை வச்சே நல்லா சாப்பிட்டு பார்த்துக்குங்க. நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். அதுவும் அவங்க வரட்டும்னு வெயிட் பண்ணி உட்காந்து அதை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். காய்ச்சல் இருந்தேன்னா பரவாயில்ல. அதோட என் ஃப்ரெண்டு பார்க்க வந்தாங்க. திருச்செந்தூர் போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு கோயிலுக்கு போகணும். நாங்கள் இதில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவங்க வர மாட்டேங்கிறாங்க, நாங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வரதுக்கு வர நான் வந்து மெஸ் வச்சுருக்கேன்னா, அதனால போகிறது வந்து வயசானவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறதுனால போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு போவேன் அவங்க வீட்டுக்கு. வயசானவங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான விலையிலேயே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா தாங்க. 3 நேரமும் கொடுக்குறாங்க சாப்பாடு. இந்த காலத்தில் யார் அந்த மாதிரி கொடுக்குறாங்க? குறைவான லாபம் கிடைச்சாலே போதும், மன நிறைவாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டை உண்மையிலேயே வாழ்த்தணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ராஜி சிவா விலாகுன்னு சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யூடியூப் மூலமாக எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. இப்போ 2 வருஷமாக. ஆமாம், 2-3 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆகுது. ஆனால் பழகின 6 மாதத்துலேயே நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நானும் அங்கே வந்துட்டேன். அப்படி அங்கே வரல, நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. வரணும்னு நினைக்கிறேன், வரதுக்கு முடியல. நாங்கள் தான் 2 தடவை வந்துட்டோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட இந்த மாதிரி உரிமையாக போய் நானாக போட்டு சாப்பிட்டதில்லைங்க. எங்கள் அப்பா, எங்கள் தங்கச்சி இவங்க வீடு, கம்பத்தில் எங்கள் அண்ணன் வீடு இருக்குது. அவங்க வீட்டில் தான் நான் உரிமையாக போய் இந்த மாதிரி சாப்பிடுவேன். இங்கே ஃப்ரெண்டு வீட்டில் வந்து உரிமையாக நான் வந்து கேட்டு வாங்கி நானாகவே போட்டு சாப்பிட்றேன் பாருங்கள். சென்னையில் அம்மா அவங்க வீட்டில் நான் உரிமையாக சாப்பிடுவேன். இங்கே பாருங்கள், நான் வந்து அவங்க எவ்வளோ தேவையோ அவங்கவுங்க போட்டு சாப்பிட்டுக்கணும். நம்ம வீடு மாதிரி நான் உரிமையாக போட்டு சாப்பிட்றேன். இந்தளவுக்கு ஃப்ரெண்டு கிடச்சி உண்மையிலேயும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களோட வீடியோ ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்டான சமையல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. ஓகே, பிரண்டை பொடி இந்த லட்டு உருண்டை கொண்டு வந்தேங்க. அதையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று எடுத்து சாப்பிட்ணும்னு சரி அப்புறமா சாப்பிட்றேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம், பாய்.